ஹாய் ரெடி ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் வந்து இப்போ ஒரு டீசர் பார்த்தேன், சகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர். பாகுபலி 2 காலைல பார்த்தேன். டீசர் பார்த்த உடனே பிரபாஸ் நடிச்சது உடனே டக்குன்னு பார்த்தோன்னே என்னாச்சுன்னா, சரி இது ஒரு தெலுங்குல விட்டுருக்காங்க, அது தமிழ் விடாங்கன்னு சொல்லி தமிழ்ல பார்த்தேன். பட் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்காக ஒரு பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். தமிழ்ல நான் சொல்றது மட்டும் இல்லாம, நான் சொல்றது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், அதுவே தெலுங்கு ஆள் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் வந்து இந்த டீசரை பார்த்து என்ன ஃபீல் பண்ணான்றத தெலுங்கு சொல்லுவார். தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால கூப்பிட போறேன். பாப்பானிக்கு Hi native for viewers, I am Basha. ரொம்ப சொல்லிடுவார் கரெக்டா. Hi native for viewers, I am Basha. Where are you from? I am from Andhra. Andhra. How are you? I am good. How are you? Yeah, I am fine. Welcome to Review Raja. It's a world famous great show, you know. Yeah, I know. Yeah, Sunny Leone seeing, James Cameron seeing, இந்த மாதிரி பல பேர் வந்து seeing this show, okay? போலாம். சார் சொல்லுங்க, நீங்க அந்த படத்துல வந்து இந்த டீசர் பாத்தீங்க இல்லையா? இந்த டீசர் வந்து ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சு, என்ன வந்துச்சு? நான் தெலுங்குல பேசுறேன். ஓகே, you carry on. మూవీ ఫస్ట్ తీగానే విలన్ ఉంటాడు. విలన్ గ్లాస్ బ్రేక్ తీసుకొని పడిపోతుంటాడు. ఆ షాట్ అయిపోయిన వెంటనే ఒక హీరోని ఏంజల్ లాగా ఒక వాటర్ లో ఇలా డైవ్ కొట్టుకుంటూ వస్తుంది. ఇలా అక్కడి నుంచి ప్యాన్ చేసి వెనక్కి తీసినప్పుడు పెద్ద పెద్ద బ్రిడ్జెస్, బ్యూటిఫుల్ బిల్డింగ్స్ కనిపిస్తాయి. இந்த ஃப்ளவர் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ல இருந்து பெருசா ஒரு புட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல. யுவர் சேயிங் இன் தெலுங்கு இல்லையா? ஸோ ஐ எம் நவ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஓகே, ஸோ என்னன்னா வந்து எடுத்த உடனே ஒரு பில்டிங் இருக்கும். பில்டிங்ல இருந்து ஒரு வில்லன் டபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸை உடச்சிட்டு போறாரு. உடச்ச உடனே ஒரு அழகான ஒரு பொண்ணு, அப்படியே அதான் அழகான ஏஞ்சலாம். இதுக்கு மட்டும் நீ பில்டப் பண்ணு, ஸ்கிரிப்டை பில்டப் பண்ணாத கொய்யால. அதனால அந்த ஒரு பொண்ணு என்ன ஆகும்னா, அந்த அப்படியே ஸ்விமிங் பூல்ல இருந்து போகும். அப்படியே பேன் பண்றோம். அப்படி பேன் பண்ணி வெளியே வரும்போது என்ன ஆகும், பிரபாஸ் அவரோட கண்ணுல இருந்து அப்படி காமிப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அவரோட கண்ணுல இருந்து காமிப்பாங்க. அந்த சீன் அப்புறம் என்ன ஆகும், సే ఇన్ తెలుగు. ఆ సీన్ లో వచ్చేసి ప్రభాస్ ఐస్ లోంచి కెమెరా బయటికి తీస్తాడు. ఆ ప్రభాస్ ఫేస్ కనిపిస్తుంది. ప్రభాస్ ఫేస్ మీద ఫుల్ బ్లడ్ ఉంటుంది. వెనకాల బ్యాక్గ్రౌండ్ నుంచి ఒక సౌండ్ వస్తుంది, రౌడీ సౌండ్. వాడిని చూసారా ఎలా కొట్టామో, అదంతా వాడి బ్లడ్ అని మనం అనుకుంటాం. కానీ ఇంకొక వాయిస్ వస్తుంది బ్యాక్గ్రౌండ్ నుంచి. అప్పుడు వాడు అంటాడు, అన్న అది మన బ్లడ్, వాడి బ్లడ్ కాదంటాడు. ప్యూరిస్టిక్ వాయిస్, ప్రభాస్ వాయిస్ నుంచి మనం ఒక డైలాగ్ వింటాం, ఇట్స్ షో టైం. எமோஷன், இட்ஸ் ஷோ டைம். எனக்கு தெரியாத சூப்பர். அது வந்து உண்மையான ரத்தமா இல்ல சாசா? அது உண்மையான ரத்தம் தான். இது என்ன சொன்னார் அப்படின்னு தமிழ்ல நான் சொல்றேன். அப்படியே பேன் பண்ணுவாங்க. பிரபாஸ் கண்ணுல இருந்து வரும். கண்ணுல இருந்து பாத்துட்டோம்னா அப்படியே எமோஷனலா உட்காந்துருப்பாரு. அவங்க பின்னாடி ரவுடி வாய்ஸ் வரும், அடி பார்க்கும்போது தெரியல, செத்துருவா போய் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன இன்னொரு வாய்ஸ் வரும், அது அவங்க ரத்தம் இல்ல, அடி வாங்கலாம் அவங்களோட ரத்தம்னு சொன்ன உடனே வெட்டி தொடிப்பார். தொடச்ச உடனே ஒரு மாசம் டெய்லாக் இந்த ஷோ டைம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் அப்படியே ஜெட்ல பறந்து அப்படியே போவாங்க. டக்குனு பேரை போட்டு முடிச்சிருவாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாரு? இந்த படத்தோட டைரக்டர் சுஜித். அவர் வந்து இந்த படம் பண்ணிருக்காரா? என்ன படம் பண்ணிருக்காரு? அது மூவி ரன்ராஜரன். நல்ல படம் ஓடிச்சாரு. நல்ல படம். அது எப்படி எல்லாம் லவ் படமா? அந்த படம் லவ் படம். சோ அவரு வந்து அந்த ஒரு படம், இந்த படம் 2 படம் மட்டும் தானா? இல்ல, பின்னாடி ஒரு படம் இருக்கா. அது வந்து அசிஸ்டன்ட். இதுதான் மெயின் ஃபிலிம். ரன்ராஜ் தான் மெயின் ஃபிலிம். அந்த படம் ஹிட் ஆயிச்சு. அப்புறம் இப்போ சாஹோ செகண்ட் படம். ஓகே, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வம்சி அண்ட் பிரமோத், they are best friends of பிரபாஸ். பிரபாஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, பிரபாஸ் வந்து அவரோட பேர் வந்து என்ன? ஏதோ ஒரு ஸ்டார். என்ன ஸ்டார் அது? ரெபல் ஸ்டார். யார்? நம்ம ஸ்டார் பிரபாஸ். ஓகே, இப்போ நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் அவரே வச்சுட்டாரா இல்ல வந்து அவர் கொடுத்தாங்களா? இல்ல, அவர் கொடுத்தாங்களா? பெரியப்பா இருக்கா, அவருக்கு ரெபல் ஸ்டார் இருக்கா. அதே சேம் ரெபல் ஸ்டார் எங்க ஊருக்கு வந்துச்சு. வந்துருச்சு. சூப்பர். அதான் வந்து உண்மையா வந்து ரெபல் ஸ்டார்ன்றது கொடுக்கப்பட்ட பேரு, வாங்கப்பட்ட பேர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இன்னைக்கு காலையிலேயே ஒரு தேட்டரில் பக்கம் தெரிஞ்சு ரெபல் ஸ்டார் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பாகுபலி 2 அந்த படத்துல ஒர்க் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிதான் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் எப்படியானப்பட்ட ஒரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறேன், தெலுங்குல சொல்லி பார்க்கலாம். இந்த படம் டீசர் பார்த்தோம் இல்லையா? என்ன படமா இருக்கும்? என்ன மீன்ஸ்? லவ் படமா இருக்குமா, டெரர் படமா இருக்குமா, இல்ல ஒரு ஹாரர் படமா இருக்குமா? இந்த படம் ஃபுல் மாஸ் படமா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்ஷன் படம், ஃபுல் ஆக்ஷன் சீக்வென்சஸ் இருக்கும் இந்த படம்ல. எப்ப இந்த படம் வெளிய வரும்? 2018ல. இந்த டேட்ல வரும். டேட் நமக்கே தெரியாது, டைரக்டருக்கே தெரியாது. ஓகே, சும்மா சொன்னேன். அண்ட் தெலுங்குல வந்து நீ சொல்லிரு, முக்கியமா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டீசரை போய் நீங்க யூடியூப்ல பாருங்க. நீங்க தெலுங்கு சொல்லணும். ఓకే. ఈ వీడియో చూసిన తర్వాత మీరు కింద లైక్ చేయండి, మీకు తెలిసిన ఇన్ఫర్మేషన్ కామెంట్ చేయండి, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் చేయండి. ஸோ நானும் இப்போ கிளம்பிக்கிறேன். இந்த டீசர் நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம். முக்கியமா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, சூப்பரா இருப்பாங்க மாட்டேன். பாய்.